கொலையில் கொடியாரை வேந்தொறுத்தல் பைங்கூழ் களை கட்டுதல் அரிது. இது என்ன சொல்றார் வள்ளுவர்னா, அதாவது கொலை செய்வது பாவமா புண்ணியமா? பாவம். கொலை செய்யலாம். யாரை கொலை செய்யலாம்? ஒரு தீயவனை, ஒரு 10 பேரை சுட்டு கொள்றான், சம்பந்தமே இல்லை அவனுக்கு, அவனை கொல்லலாம். அவனை கொல்லுவது யாரு? சராசரி மனிதனால் முடியாது, ஒரு அரசனால் தான் முடியும். எதுக்காக இதை நான் சொல்றேன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். கொலையில் கொடியாரை வேந்தொறுத்தல் பைங்கூழ் களை கட்டுதல் அரிதம்பர் வள்ளுவர். ஒரு நாற்று பயிர் நம்ம விடுறோம் சார், நாற்று நட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு நெல் அறுவடை பண்ண களையை பிடுங்கிட்டு விதைய நெல் செடியை மட்டும்தான் ஊனுவோம். திருப்பி அதில் களை முளைக்கும். அந்த களையை பிடுங்கினா தான் அந்த நெல் நல்லா வளரும். இல்லைன்னா புல் வளர்ந்து நெல் பயிரையும் அழிக்கும். நான் சொல்கிறது புரியுங்களா? அப்போ அந்த களையை பிடுங்கும் போது தான் நெல் நல்லா விளையும். அதே போல் ஒரு சமுதாய மக்கள் வாழும் இடத்தில் இப்போ கலை போன்றவர்கள் யார்? இந்த திவ்யா கல்தச்சி, அப்புறம் 2-3 பேர் சொல்கிறாங்க, கலையரசன் ஒருத்தன், அப்புறம் அரசு அன்னபூர்ணி அம்மான்னு ஒரு பொம்பளை, இன்னும் சித்ரான்னு சொல்கிறாங்க, இன்னும் 2-3 பேர். இந்த ஃபேஸ்புக்கு யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா சமுதாய கேடு நிலவிக்கவைகள். அதை பார்க்குறவன் மற்றவனுக்கு செக்ஸ் உணர்வை தூண்டுதல் மாதிரி சிறிய பாலியல் வன்முறை இது சட்டம். இதை யார் தடுக்கலாம்னா அரசாங்கம் தான் தடுக்க முடியும். நான் போய் கேட்க முடியுமா? இந்த மாதிரி தவறு செய்யாதன்னு சொன்னால் நீ போடா, நீ யாரான்னு கேட்பான். இப்போ இந்த ஃபேஸ்புக்கு போலீஸ்காரங்களுக்கு தெரியாமல் இல்லை, பார்க்குறாங்க. யாராச்சும் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதன் பின் விளைவுகள் பார்த்தா படுபயங்கரமாக இருக்குது. சின்ன பிள்ளைங்களை வச்சு பாலியல் பிஸ்னஸ் பண்ணுற செக்ஸ் பிஸ்னஸ். இதை அது யார் பண்ணுறான்னா, எப்படியோ தான் வாழ வேண்டும், காசு வந்தால் நல்லா வாழலாம், இந்த ஒரே அடிப்படை எண்ணம். அதற்கு இந்த சமூகம் இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வீட்லேயும் பிள்ளைங்கள்லாம் இருக்குது. செல்லு எல்லாரும் இன்றைக்கி காலேஜ் படிக்கிற பசங்க, +2 படிக்கிற பசங்க எல்லாருமே செல்லு வச்சுருக்காங்க. எப்போதும் நம்மக்கிட்ட இருந்து நான் பாடமாக படிக்கிறேன்னு சொல்கிறாங்களா? நம்ம பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கும், அதாவது சமுதாயம் கெடுவதற்கு எப்படி ஒரு பயிரில் கலை இருக்குதோ அதை பிடுங்குறோமோ, அது மாதிரி இந்த சமுதாய மக்களை பாதிக்கும் வகையில் நடக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பிடுங்கினால்தான் அந்த சமுதாயம் வளர்ச்சி அடையும். இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனைன்னு நான் சொல்லவில்லை, ஒரு 10 வருஷம் நான் ஜெயிலில் போட்டால் தான் மறுபடியும் இந்த தவறை செய்ய மற்றவங்க பயப்படுவாங்க. தண்டனை என்னைக்கு அதிகமாகுதோ அன்னைக்கு குற்றங்கள் குறையும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும் பொதுமக்கள், உலக மாணவர்கள். நன்றி மாணவர்கள்.